சென்னை அயனாவரத்தில் தனியார் மருத்துவமனையில் சம்பள பாக்கி தொடர்பாக தகராறு ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனை இயக்குனர் தன்னை தாக்கியதாக ஓட்டுநர் புகார் அளித்திருக்கிறார். ஓட்டுநர் தன்னை தாக்கியதாக மருத்துவமனை இயக்குனரும் புகார் அளித்திருக்கிறார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருதரப்பும் மாறி மாறி அளித்த புகாரின் பேரில் அயனாவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலையை விட்டு நின்ற ஓட்டுநர் சத்யாவுக்கு 13 நாட்கள் சம்பள பாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. சம்பள பாக்கியை கேட்டு மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவமனை இயக்குனர் நவீன் சத்யாவை தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மது அருந்துவிட்டு அடிக்கடி பணம் கேட்டு சத்யா தொந்தரவு செய்து தன்னை அடித்ததாக மருத்துவமனை இயக்குனர் நவீனும் புகார் அளித்திருக்கிறார். சத்யா புகாரின் பேரில் 4 பிரிவுகளிலும், நவீன் புகாரின் பேரில் 3 பிரிவுகளிலும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை அயனாவரத்தில் தனியார் மருத்துவமனையில் சம்பள பாக்கி தொடர்பாக தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறு தொடர்பாக மருத்துவமனை இயக்குனர் மீது ஓட்டுநரும், ஓட்டுநர் மீது மருத்துவமனை இயக்குனரும் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பகிரலாம். திருமுல்லைவாயல் பகுதியை சேர்ந்தவர் சத்யா. இவர் சென்னை அயனாவரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் ஓட்டுநராக பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் முறையாக பணிக்கு வராத காரணத்தினால் அவரை பணியிலிருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் தனது சம்பள பாக்கியை தரும்படி அவர் மருத்துவமனை இயக்குனர் நவீனிடம் கேட்டதாக தெரிகிறது. அதில் ஒரு பகுதி பணத்தை மட்டும் முதலில் கொடுத்ததாகவும் மற்றொரு பகுதி பணத்தை தராமல் இழுத்தடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி மருத்துவமனைக்கு சென்று பணத்தை வாங்குவதற்காக சத்யா சென்றிருக்கிறார். அப்போது நவீனுக்கும் சத்யாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருவரும் மாறி மாறி ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் சத்யா அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். மருத்துவமனையுடைய இயக்குனர் நவீன் தன்னை சித்திரவதை செய்ததாகவும் சர்ஜிக்கல் பிளேடாலும் குளுக்கோஸ் ஏற்றக்கூடிய டியூபை வைத்து கைகளை கட்டியதாகவும் அவர் ஒரு புகார் அளித்திருந்தார். அதே போல நவீனும் சத்யா மீது ஒரு புகார் அளித்திருந்தார். அவர் தன்னை தாக்கியதாக தலையில் காயம் ஏற்பட்டதாகவும் நவீன் புகார் அளித்திருந்தார். இருதரப்பு புகார்களையும் அயனாவரம் போலீசார் விசாரித்து இருவர் மீதும் மாறி மாறி வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றப்பட்டு போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.